அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் வாரத்தின் 5 நாட்கள் அரபு மொழியுடைய இலக்கண பாடங்களும் 2 நாட்கள் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் அகராதி, அதாவது அரபு மொழி சொற்களுடைய தமிழ் அர்த்தம் என்ற பாடத்தை பார்த்து வருகிறோம். இந்த வெள்ளி சனி பாடத்தில் வேறு வேறு அரபு சொற்களை நம்ம எடுத்துக்கொள்ளாமல் குர்ஆனில் உள்ள அரபு சொற்களை எடுத்துக்கொண்டு அதனுடைய அர்த்தத்தை வழங்கி கொண்டோம்னு சொன்னால் குர்ஆனை விளங்கின மாதிரியும் வரும், மொழியை விளங்கின மாதிரியும் கிடைக்குங்கிற அடிப்படையில் அதை செய்கிறோம். கடந்த வெள்ளி சனி பாடத்தில் 53 வசனம் பக்ராவில் 53 வரைக்கும் பார்த்துருக்குறோம். 54வது வசனத்தை இன்றைக்கி பார்க்கணும். 54வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இது கால மூசா லி கௌமிஹி. இது கால என்றால் சொன்னார், கவலை என்று இருக்கும். அது இல்லத்தா இருக்கிறதுனால அலிஃபாக மாறி கால. இது கால மூசா சொன்ன போது அப்படின்ட்டு நம்ம அர்த்தம் நேரடி அதுக்கு கொடுக்கலாம். அல்லது மூசா சொன்னதை எண்ணி பாருங்கள் என்ற அர்த்தமோ அகராதிப்படி கொடுக்கலாம். ஆனால் இதில் மூசா சொன்னதை எண்ணி பார்க்க சொல்கிறானா அல்லது மூசா சொன்னபோது நடந்த சம்பவத்தை சொல்கிறானா என்று பார்த்தால் இதில் சம்பவம் பின்னாடி வருது. மூசா சொன்னபோது நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு வரும். அதை பாருங்கள், அவன் முழுசாக பார்த்தா விளங்கும். இது கால மூசா சொன்னார் லி கௌமிஹி. கௌமு என்றால் கூட்டம், சமுதாயம். ஒரு மனுஷனுடைய வகையறா இருப்பாங்கள்ல, அவங்களோட வகையறா என்பது அவங்களுடைய குலத்தின் அடிப்படையில் இருக்கலாம். அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் மூசா நபியுடைய கௌமுண்டா அவங்க இஸ்ரவேலு, இவங்களும் இஸ்ரவேலு அப்படியும் இருக்கலாம். அல்ல மூசா நபி கொள்கையை பேணக்கூடியவர்களுங்கிற அர்த்தத்திலும் இருக்கலாம். ஒருவருடைய சமுதாயம். அப்போ கௌமிஹி என்றால் அவருடைய சமுதாயத்திற்கு மூசா சொன்னார், மூசா நபி அவர்கள் சொன்னாங்க. இதில் காலவுக்கு அர்த்தம் நமக்கு தெரியும். மூசா ஒரு ஆளுக்கு பேர், கவுமுன்னா கூட்டம். இந்த லாமும் ஜருடைய எழுத்து நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம்ல, லி கௌமி, லீ வந்ததுனால தான் கௌமின்னு வந்திருக்குது. அது லாமுக்கு என்ன அர்த்தம்? தன்னுடைய சமுதாயத்திற்கு, இந்த சமுதாயத்துக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த அர்த்தம் அதுக்கு வருது. தன்னுடைய சமுதாயத்துக்கு சொன்னார். என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், யா கௌமி. யா கௌமியில் இல்லத்து இந்த வார்த்தையில் யா கௌமின்னு கசர் வருதுல்ல, இந்த மாதிரி இடங்கள் என்ன செய்யும்னா அந்த முத்தக்கல்லிம் அது போக்கப்பட்டிருக்கும். கௌமி என்றால் கூட்டம். என் கூட்டம் என்று சொல்வதாக இருந்தால் கௌமி என்று வரும். இந்த யா அழைப்பு கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த எடுத்துருவாங்க. எடுத்தாலும் அந்த கௌமியில் உள்ள கசர் இருக்கு இல்லையா, அது காட்டிடும். அந்த இடத்துல இருக்குது. இந்த கௌமியில் கசர் வரும். கசர் இல்லை, ஒரு காரணம் வரணும்ல. கௌமியில் கசர் வந்துருச்சுன்னு சொன்னால் ஜருடைய எழுத்து ஒன்றையும் காணாம், சும்மா கௌமின்னு வருது. அப்போ அந்த அப்படி ஆகிருக்கும்னு கேட்டால் பின்னாடி அந்த முத்தக்கல்லிம் சேர்த்தால் அது எல்லா எழுத்துமே கசரில் தான் முடியும். கிதாபுன் புஸ்தகம், எனது புத்தகம்னா கிதாபி. கிதாபுன் என்று இருந்ததில் அந்த கசர் எப்போ வரும்னு கேட்டால் முத்தக்கல்லிம் எனதுன்ற அர்த்தம் வரும்ல, எனதுன்னு அர்த்தம் வரக்கூடிய ஒரு சொல்லை லமீரை, முத்தக்கல்லிமில் தன்னிலை ஒருமை லமீரை நம்ம கடைசியில் சேர்த்தோம்னு சொன்னால் அந்த பெயர் சொல்லுக்கு என்ன வந்துடும்? கசர் வந்துடும். பைத்துன்னா வீடு, பைத்தி என் வீடு. மஸ்ஜிதுன்னா பள்ளிவாசல், மஸ்ஜிதி எனது பள்ளிவாசல். உம்மு என்றால் தாய், உம்மி எனது தாய். அபுன் என்றால் தந்தை, அபி என் தந்தை. அந்த சேர்க்கும் போதெல்லாம் கசரா மாறுது பாருங்கள். முத்தக்கல்லிம் கடைசியில் சேர்த்தோம்னு சொன்ன இது நகு பாடத்தில் பின்னாடி வரும். இந்த இடத்துல வந்ததுக்காக லைட்டாக வச்சுக்கிடுவோம், சரியா? அப்போ கௌமீண்டு வந்ததுன்னு என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால், கௌமீண்டு வராது. அது இருந்தால் தான் இது கசர் வந்திருக்கும். அந்த எடுத்துருக்குறாங்க. அந்த அழைக்கும் போது அதை எடுத்துருவாங்க. அது நிதாவுடைய அழைப்பு சட்டத்தை நம்ம பிறகு பார்ப்போம். அப்போ யா கௌமி, என் சமுதாயமே. சமுதாயம்னு அர்த்தம் செய்யக்கூடாது.
என்கிறது அங்கே இருக்குது. நான் என்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியவில்லை, ஆனால் அது மறைந்து நிற்கிறது. மறைந்து நிற்கிறதுக்கு அடையாளமாக அந்த மீமுக்கு கசர் இருக்கிறது. அப்போ யா கௌமி, என் சமுதாயம். மூசா சொல்கிறார், மூசா நபி சொல்லுகிறார்கள், அவங்க கூட்டத்தில் போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? யா கௌமி, எனது சமுதாயமே, இன்னக்கும். இந்த இன்னங்கிறது நம்ம படிச்சிடும், அந்த 6 எழுத்து படித்தோம்ல, இன்ன அன்னக்க அன்ன லாக்கின்ன லைத்தல அல்லன்னு படித்தோம்ல, அந்த இன்ன தான் இது. இன்னக்கும் நீங்கள். இன்னவுக்கு அந்த ஹபரில் அர்த்தம் செய்யணும். இன்னக்கும் நீங்கள், லலம் தும் உறுதியாக அநியாயம் செய்தீர்கள். லலம் தும்னு வருது பாருங்கள், இதுதான் ஹபரு. இதில் தான் அதை கொண்டு போய் ஜாயிண்ட் பண்ணணும் அர்த்தம் செய்யும்போது. உதாரணமாக இன்ன ஜெய்தன் ஆலிமுன்கிறோம். ஜெய்து உறுதியாக நிச்சயமாக ஜெய்துன்ற அர்த்தம் வராதுல்ல, அவன் ஆளுக்கு என்ன நிச்சயம், செய்திக்கு தான் நிச்சயம் வேணாம். இன்ன ஜெய்தன், ஜெய்து காய்முன் உறுதியாக நிற்கிறான். இன்ன ஜெய்தன், ஜெய்து என்பவன் சாலிஹுன். இன்னோட இடத்த அங்கே கொடுக்கணும். இன்னும் மீனிங் பண்ணும்போது எங்கே கொடுக்கணும்? ஹபரில் கொடுக்கணும். அப்போ உறுதியாக ஜெய்துன்னா ஜெய்துங்கிற உறுதியாக பேர் தானே, உறுதி தானே, அது செய்திக்கு தானே உறுதி வேணும். அதனால் எப்படி அர்த்தம் செய்யணும்? இன்னக்கும் நிச்சயமாக அந்த உறுதியாகன்றது இங்கே கொடுக்கக்கூடாது. இன்னக்கும் நீங்கள், இன்னும் விட்டு கும்முக்கு மட்டும் என்ன செய்யணும்? நம்ம அர்த்தம் செய்யணும். நீங்கள் லலம் தும் அநியாயம் செய்து விட்டீர்கள். லலமை என்கிற 3 எழுத்து சொல்லு, அதில் முன்னிலை ஆண்பால் பன்மை லலம் தும்டு வரும். லலம் தும் நீங்கள் அநியாயம் செய்து விட்டீர்கள். மூசா நபி உங்கள் கூட்டத்தில் போய் சொல்கிறாங்க, அநியாயம் பண்ணிட்டீங்களடான்னு. அன்புசக்கும் உங்கள் ஆத்மாக்களுக்கு. கும்முண்டா உங்கள். அன்புஸ் என்றால் நப்சு என்கிற வார்த்தையுடைய பன்மை. நப்சு என்றால் ஒரு ஆத்மா, அன்புஸ் என்றால் பல ஆத்மாக்கள், ஆன்மாக்கள். அன்புசக்கும் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு, உங்களுடைய நப்சுகளுக்கு, உங்களுடைய ஆன்மாக்களுக்கு, அதாவது உங்களுக்குன்னு அர்த்தம். உங்களுடைய ஆன்மாவை நம்ம வேறு தனியாக இருக்கிறோம். உங்களுடைய ஆன்மான்னு அர்த்தம் வந்தாலும் அதனுடைய கருத்து என்ன? உங்களுக்குன்னு அர்த்தம். அந்த அன்புசன் ஒரு இடத்துலலாம் உங்களுக்குன்னு சொன்னாலே போதும். லலம் தும் நீங்கள் அநியாயம் செய்து விட்டீர்கள். அன்புசக்கும் உங்களுக்கே நீங்கள் அநியாயம் செய்து விட்டீர்கள். நீங்கள் செஞ்ச அநியாயம் யாருக்கு? நீங்கள் காலமாட்ட வணங்குறீங்க. நீங்கள் வணங்கினா யாருக்கு கெடுதி? எங்களுக்கு என்னென்ன, அல்லாவுக்கு என்ன, அல்லாவுடைய தூதருக்கு என்ன? அதனால் ஒன்றுமே இல்லை. உனக்கு தான் நரகம், நீ தான் குற்றவாளி. அப்போ இந்த காளை மாட்டை வணங்கியதுனால உங்களுக்கு தான் நீங்கள் அநியாயம் பண்ணிட்டீங்கன்னு மூசா நபி சொன்னாங்களாம். திருப்பி ஒருக்கா வாங்க. இது கால மூசா சொன்னார், இல்லை கௌமிஹி, தன் சமுதாயத்துக்கு சொன்னார். என்ன சொன்னார்? யா கௌமி, என் சமுதாயமே, இன்னக்கும் நீங்கள். இன்னவுக்கு அந்த இன்னோடைய அர்த்தத்தை அநியாயத்தை வச்சுக்கிறங்க. இன்னக்கும் நீங்கள் லலம் தும் உறுதியாக அநியாயம் செய்து விட்டீர்கள். அந்த உறுதி இங்கே உடனே போடுங்க. நீங்கள் உறுதியாகவே அநியாயம் செய்து விட்டீர்கள். அன்புசக்கும் உங்களுக்கு, உங்கள் ஆன்மாக்களுக்குன்னு நேரடி அர்த்தம். அப்படி பிரித்து பார்க்காம சொல்வதாக இருந்தால் உங்களுக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து விட்டீர்கள். எதனால் அநியாயம் செய்து விட்டீர்கள்? பி இத்திஹாதிக்கும். பி ஒன்று, இத்திஹாது ஒன்று, கும் ஒன்று, 3 சொல் அதில் இருக்கிறது. பிங்கிறது என்ன? நம்ம ஏற்கனவே படித்த பி தான். இந்த 19, 17, 16 எழுத்து படித்தோமே, அதில் முதல் எழுத்தாக வருமே அல் பா உண்டு, அந்த பே தான் இது. பீன்னா என்ன? இதன் மூலம், இதை கொண்டு, அதன் மூலம், அந்த அர்த்தத்துக்கு உள்ளது பி. அப்போ அந்த பி இத்திஹாது என்கிறதுல சேருது. இத்திஹாதுங்கிறது என்ன? இந்த சொல்லை பற்றியே பல தடவை உங்களுக்கு சொல்லியாச்சு. இத்திஹாது என்பது அகத, அலிஃபு ஹே தால், அகத என்கிற சொல்லில் இருந்து பிறந்த மறுவடிவம் பெற்ற ஒரு சொல். அகத என்பது இத்திஹாதன் எப்படி வரும் என்று கேட்டிங்கன்னா, அகத என்பதை, அது 3 எழுத்தாக இருக்குது, அதை இஃப்தாலன்னு நீங்கள் மாற்றினீங்கன்னா, இஃப்தால என்கிற வடிவத்துக்கு மாற்றினா இத்தகதன்னு வரும். இத்தகதன்னு வர்ற இடத்துல இஃப்தாலவுக்கு சிறப்பு சட்டம் இருக்குது. அதில் துவக்கத்தில் அலிஃபு வாவு ஏ இருந்தால் அந்த அலிஃபு வாவு ஏ தேய மாறிக்கிறோம். அப்போ இத்திஹாதிக்கும்னு வர்றது என்ன செய்யுது? இத்திஹாதின்னு வந்துடும்.
இத்தகத அதுக்கு மஸ்தர் வந்து இத்திஹாதுன், இத்தசன இத்திசானுன், எஹத்தமல எஹத்திமாலுன், அந்த மாதிரி வருதுல மஸ்தர். அந்த மஸ்தர் தான் இத்திஹாது என்பது இத்தகத உடைய மஸ்தர். இத்தகத என்பது அகத உடைய இஃப்தால வடிவம். அப்போ அதில் மஸ்தர் வந்ததுனால நினைஞ்சு இஸ்முதானது பி இத்திஹாதி. எதனால் ஜர் வருது? இந்த பி வராட்டி இத்திஹாதுன்னு வந்திருக்கும். இந்த பி வந்ததுனால அது என்ன செய்யும்? ஜர் செஞ்சிடும். பி இத்திஹாதி. இந்த இத்திஹாது என்பதை கொண்டு கும்பலை கொண்டே ஜாயிண்ட் பண்ணுறோம். எந்த அடிப்படையில் ஜாயிண்ட் பண்ணுறோம்னா இலாஃபத் அடிப்படையில் பண்ணுறோம். இலாஃபத்துனா வந்து உங்களுடைய நீங்கள் அந்த அந்த அர்த்த அந்த இணைக்கிறதுக்குள்ளே தான் இது. உங்களுடைய பேனா, உங்களுடைய அறிவு, எனது அறிவு அப்படின்னு சொல்கிறோம்ல, எனது, உனது, என்னுடைய, உன்னுடைய அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வரக்கூடியது தான் இலாஃபத்துங்கிறது. அந்த மாதிரி ஒரு வார்த்தை இலாஃபத்துக்கு உங்களுக்கு ஏற்கனவே பிடிஎஃப் அனுப்பியிருக்கிறோம். ஆரம்பத்தில் சர்ஃப் பாடம் நடக்கும் பொழுது இலாஃபத்து என்றால் என்ன, அது எப்படிங்கிற சட்டங்களை அனுப்பியிருக்கிறோம். அந்த இலாஃபத் சட்ட பிரகாரம் என்ன வரணும்? இலாஃபத் செய்கிற சொல்லுக்கு வந்து தன்வீன் போயிடணும். இத்திஹாதின் என்று தான் அது இருக்கும் அசல். இந்த இத்திஹாது என்பதை கும்பலை கொண்டு இலாஃபத் செஞ்சதுனால இத்திஹாதின் என்பது இத்திஹாதி. அந்த தன்வீன் போயிடுச்சு. அந்த தன்வீன் போனது தான் காட்டுது இலாஃபத்து பண்ணியிருக்காங்கன்னு. இத்திஹாதி கும், நீங்கள் எடுத்துக்கொண்டுதல். நீங்கள் கும்டா உங்கள்ன்ற அர்த்தம். இந்த இத்திஹாது சேர்த்ததுனால நீங்கள் எடுத்துக்கொண்டதால். இத்தகதனா எடுத்துக்கொண்டான், இத்திஹாதுனா எடுத்துக்கொள்ளுதல், பி இத்திஹாதுனா எடுத்துக்கொள்ளுதல் மூலம், அல்லது நீங்கள் எடுத்துக்கொண்டதால். அல்ல இஜில காளை கன்றை, காளை சிற்பத்தை, காளை கன்று குட்டியை எடுத்துக்கொண்டீர்கள். இலாகன் நாங்கள் வச்சுக்கிறணும் கடவுளாக. இலாகன்கிறது மறைஞ்சு நிற்கும் நமக்கு விளங்குறதுனால. பி இத்திஹாதிக்கும் அல் இஜில இலாகன், நீங்கள் காளையை கடவுளாகன்னு பிராக்கெட்டை வச்சு கடவுளாகன்னு மறைஞ்சு நிற்குது. கடவுளாக எடுத்துக்கொண்டதன் மூலம் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து விட்டீர்கள் என்று மூசா தன் சமுதாயத்திற்கு சொன்னார். சொன்னாரா? இப்போ அவர் சொன்னார்னா சொன்னதை எண்ணி பாருங்கள்னு சொல்லணும். இப்போ இது காலம் வந்துருச்சுல, அவர் சொன்னதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஏன்னா இவங்களையே நினச்சி பார்க்க சொல்கிறோம்னு கேட்டால் இவங்க அந்த பாரம்பரியமாக இருக்கனால இவங்களுக்கு அந்த செய்திலாம் தெரியும். இந்த வரலாறு ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்களுக்கு, இந்த இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு மூசா நபிக்கும் உள்ள சம்பவங்கள் எல்லாம் மேக்சிமம் அவங்களுக்கு அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கப்பான்னு. அல்ல இப்படி தானே உங்கள் பாரம்பரியமாக இப்படி தானே பண்ணுறீங்க, காளமாட்டை போட்டு வணங்குறீங்க, ஏக இறைவ கொள்கையிலேருந்து தடுமாறுறீங்கன்னு காட்டுவதற்காக வேண்டி இஸ்ராயல் மக்கள்கிட்ட அவங்க மூசா நபியை வச்சே எடுத்து சொல்லப்படுது. சரியா? திருப்பி ஒருக்கா வருவோம். இது கால மூசா கூறியதை எண்ணி பாருங்கள். லி கௌமிகி, தனது சமுதாயத்திற்கு, யா கௌமி என் சமுதாயமே, இன்னக்கும் நீங்கள் லலம்தும், அந்த இன்னவுடைய அர்த்தத்தை சேர்த்து உறுதிப்பட அநியாயம் செய்து விட்டீர்கள். அன்புசக்கும் உங்களுக்கு அநியாயம் செய்து விட்டீர்கள். எதனால் அநியாயம் செய்து விட்டீர்கள்? பி இத்திஹாதிக்கும், நீங்கள் ஏற்படுத்தி கொண்டதால், ஏற்படுத்தி கொண்டதன் மூலம். இத்திஹாதுனா ஏற்படுத்தி கொள்ளுதல், பி வந்தால் மூலம், அல்ல கொண்டதால். அப்போ பி இத்திஹாதிக்கும், நீங்கள் ஏற்படுத்தி கொண்டதன் மூலம் அல்ல ஏற்படுத்தி கொண்டதனால் அநியாயம் செய்து விட்டீர்கள். எதை ஏற்படுத்தினீங்க? லேஜில் காளை கன்றை ஏற்படுத்தினீர்கள். கடவுளாகன்னு வச்சுக்கணும். கடவுளாக ஏற்படுத்தினீர். இலாகன் அதுங்க இல்லை, நம்ம விளங்குறதுனால வச்சுக்கலாம். இத்திஹாதிக்கும் லேஜில் இலாகன், காளை மாட்டை கடவுளாக ஏற்படுத்தி கொண்டதன் மூலம் அநியாயம் செய்து விட்டீர்கள்னு சொன்னார். இப்போ லலமாவுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுது, அநியாயம் செஞ்சான். அதிலிருந்து லலம்தும். அன்புடைய அர்த்தம் உங்களுக்கு நப்சுடைய பன்மை அன்புசுன்னு தெரியுது. இது பல முறை வந்துவிட்டது. இத்தகதனா எடுத்துக்கொண்டான், ஏற்படுத்தி கொண்டான்னு அர்த்தம். அதனுடைய மஸ்தர் இத்திஹாது என்பது உங்களுக்கு தெரியுது. இஜில் என்றால் காளை கன்று. அந்த காளை கன்றுங்கிறது அந்த சொன்ன வார்த்தையாச்சு. அடுத்து இதையும் சொன்னார். அப்போ அநியாயம் செஞ்சிட்டிங்கப்பா, அதனால் இன்னும் மூசா நபி சொல்ல முடியலை.
காளை மாட்டை கடவுளாக ஏற்படுத்தியதன் மூலம் உங்கள் ஆன்மாக்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து விட்டீர்கள் என்று மூசா தன் சமுதாயத்திற்கு சொன்னதை எண்ணி பாருங்கள் அப்படின்னு ஒரே மூச்சில் முடிச்சிடலாம். அது மட்டும் அவர் சொல்லலை. எனவே ஃபதூபு, நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். தாப என்றால் மன்னித்தான், மன்னிப்பு கேட்டான், ரெண்டு அர்த்தம் உள்ள வார்த்தை. தாப தவபன்னு இருக்கும். இதில் தான் தௌபாவெலாம் வர்றது. தாப என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்குது? மன்னித்தான், அடுத்தவன் தப்பை மன்னித்தல், அல்லது தன் தப்புக்கு அடுத்தவன்ட்ட மன்னிப்பு கேட்டல். தாப என்றால் மன்னிப்பு கோரினான் அல்லது மன்னித்தான். வெறும் தாபாவுக்கு அந்த அர்த்தம் இருக்குது. தாபாவுக்கு அப்புறம் இலா வந்து விட்டது என்று சொன்னால் மன்னிப்பு கேட்டல்ங்கிற அர்த்தம் மட்டும்தான் இருக்குது. இப்போ தாபாவுக்கு என்ன அர்த்தம்? இது தூபு இலான்னு வந்துருச்சுல. அப்போ இலா சேத்தம் என்று சொன்னால் அந்த தாபாவுடைய அர்த்தம் ரெண்டு அர்த்தத்தை ஒரு இடத்த காலியாயிரும். அப்போ தாப இலா, தூபு இலான்னா அந்த மன்னிப்பு கேளுங்கள். அப்போ தூபுங்கிற சொல்லி என்னது? தாப என்பதிலிருந்து முன்னிலை ஏவல் ஆண்பால் பன்மை. முன்னிலை ஏவலில் ஆண்பால் பன்மை. இது எப்படி வரும்? தாப சென்ற காலம், வருங்காலம், வருங்காலத்தில் இருந்து ஏவல் எடுக்கணும். எத்தூபு, எத்தூபுலேருந்து முன்னிலை ஏவல் எடுக்கிறதா இருந்தால் ஆறை விட்டுட்டு அடுத்த ஆருக்கு வந்துடணும். எத்தூபு எத்துபானி எத்துபூனா தத்துபு தத்துபானி எத்துப்புனா அதை விட்டுருங்க. தத்துபு தத்துபானி தத்துபூனா தத்துபீன தத்துபானி தத்துபுன இந்த ஆறு தான் முன்னிலை. இதில் இருந்து முன்னிலை ஏவல் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? தத்துபுன்னு இருந்துச்சா, தத்தூபு என்பதில் தேயை தூக்கிட்டிங்கன்னா தூபு, அவ்வளோதான். அலிஃபெலாம் சேர்க்க தேவையில்லை. ஏன்னு கேட்டால் அந்த சுக்கூன் இல்லை. அப்போ தாபாவிலேருந்து எத்தூபூண்டு வரும், எத்தூபூலேருந்து முன்னிலை தத்தூபூண்டு வரும். தத்தூபூவில் ஒரு தேயை போக்க வேண்டும். போக்கின பிறகு தூபு என்று ஒரு தூபு, தத்தூபு தானே. தத்துவம்னா துப்புண்டு வரும். தத்துவம்னா என்ன வரும்? ஒருமையில் சொல்வதாக இருந்தால் தத்துவபு அப்படின்னு இருக்குல்ல, தே எடுத்துட்டீங்க. அப்போ தூபு என்று வரும். தூபு ரெண்டு சுக்குன்னு சொல்லக்கூடாது. துப், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள் என்று சொல்வதா என்ன செய்யணும்? துப், அந்த அந்த வாவு போயிடும். எதனால் போகுது? அந்த வாவுக்கு ஒரு சுக்கூனு, பேக்கு ஒரு சுக்கூனு. தூபு, தூபு என்று சொன்னால் ரெண்டு சுக்கூனு வருதில்ல. தூபு என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் வாவுக்கு ஒரு சுக்கூனு வருது. இப்புனுங்கிறீங்கள, பேக்கு ஒரு சுக்கூனு வருது. ரெண்டு சுக்கூனு வந்தால் அந்த வாவு போயிடும், ஒரு மையில் போயிடும். ஆனால் இருமையில் திருப்பி வந்துடும். ஏன்னாட்டா அந்த பேக்கு உள்ள சுக்கூனு மாறிடுதில்ல. தூபா, துப், தூபா, தூபு. பன்மையிலையும் மாறிக்கிறோம். பன்மையில் பாவை போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? பாவை போக ரீசன் இல்லை. ஒருமையில் ரீசன் காரணம் இருக்குது. ஒருமையில் பண்ணும்போது தூபு, தூபு என்று சொல்லும் பொழுது இரண்டு சுக்கூன் என்கிற ஒரு தக்க காரணம் இருக்குது. அதனால் வாவு போயிடும். தூபா என்பதில் அந்த பேக்கி சுக்கூன் போயிட்டு ஹரக்கத்து வந்துட்டதுனால இப்போ ரெண்டு சுக்கூன் பிரச்சனை வராது, பாவை கொண்டு வந்துடணும். அப்போ துபு, தூபா, தூபு நீ மன்னிப்பு கேள். குள் மாதிரி தான். காலவுலேருந்து எப்படி வரேன்? குள், கூலா, கூழு. குள் குலான்னு சொல்ல மாட்டோம்ல. குள், கூலா, கூழு. தூபு, தூபா, தூபு. அப்போ தூபு என்றால் என்ன? மன்னிப்பு கேளுங்கள். இலா பாரி இக்கும், பாரி இக்குங்கிற சொல் என்ன வார்த்தது? உங்களுக்கே தெரியும், இஸ்முல் ஃபாயில் தெரியுது. பாரியுன், ஃபாயிலுன். பர, பர என்பதிலிருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். ஃபாயில்னு இருக்கிறதுனால நசரவுலேருந்து நாசிருன், லரபவுல லாரிபுன், அலிமவுல ஆலிமுன் இஸ்முல் ஃபாயிலு. பர என்பதில் இருந்து பாரிவுன். பர என்றால் படைத்தான், பரி என்றால் நீங்கினான், விலகினான் அர்த்தம். அது பராத்து, பராத்துன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் வந்துடும். பரின்னு சொல்லாமல் பர, பர ரேக்கு ஃபத்தஹ் வச்சோம்னா படைத்தான் அர்த்தமாயிரும். ஹலக்க, பரனா படைத்தான். அப்போ பாரி உன், ஹாலிக் உன், படைத்தவன். அல்லாவுக்கு பேர் உல்லாஹுல் முசபிருல் பாரி உன்லாம் வரும்ல, அந்த அஸ்மாவுல் ஹுசனாவில் அது 99 பேரில் இது ஒரு பேர் வரும், பாரி உன்னு சொல்லி. அல் பாரின்னு வரும். அப்போ பாரி உன், பரான்னா படைத்தான், பாரி உன் படைத்தவன்.
பாரி உக்கும் உங்களை படைத்தவன், பாரி உக்கும்னா உங்களை படைத்தவன். இப்போ அந்த இலா வந்தால் என்ன செய்யும்? அர்த்தம் வந்து மன்னிப்பு கேளுங்கிற அர்த்தத்துக்காக வந்துருச்சு. மன்னியுங்கள்ங்கிற அர்த்தத்தில் சொல்லாமல் மன்னிப்பு கேளுங்கிற அர்த்தம் தான் இந்த இலாவுனால் கிடைக்கிற நன்மை. இந்த தாபா முன்னாடி வந்துச்சுல, இந்த தாபாவுடைய மீனிங்கை சரி பண்ணுறதுக்கு அது வந்துருச்சு. அது ஓகே. அது ஒரு வேலை செய்யும்ல, என்ன வேலை செய்யும்? ஜர்ரு செய்யும். அப்போ தூபு நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், இலா பாரியின், பாரியின் என்றால் படைத்தவன், படைத்தவனிடம் மன்னிப்பு கேளுங்கள். அந்த பாரியின் என்பதை கொண்டு போய் கும்முல இலாபத்து பண்ணணும்னு சொன்னால் பாரியின் என்பதில் உள்ள தன்மின் போயிடும். பாரி இக்கும், இலா பாரி இக்கும், உங்களை படைத்தவனிடம், படைத்தவனின் பக்கம்லாம் தேவையில்லை. மன்னிப்புக்கு என்ன வார்த்தை நம்ம போடுவோம் நம்ம பாஷையில்? ஒருவனின் பக்கம் மன்னிப்பு கேட்போமா, ஒருவனிடம் கேட்போமா? அல்லாவின் பக்கம் மன்னிப்பு கேட்பதா, அல்லாவிடம் மன்னிப்பு கேட்பதா? நம்ம மொழிக்கு இடம்ங்கிறது தான் சரி. அப்போ தூபு நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், இலா பாரிக்கும், உங்களை படைத்தவனிடத்தில், உங்களை படைத்தவனிடம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். எதனால்? அநியாயம் செஞ்சதுனால. நீங்கள் காளை மாட்டை கடவுளாக்கி அநியாயம் பண்ணிட்டீங்கப்பா, அதனால் இப்போ தூபு நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், இலா பாரிக்கும், உங்களை படைத்தவனிடம், அல்லாவிடம் அர்த்தம். உங்களை படைத்தவனிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இதெல்லாம் குறித்து வச்சுக்கணும். தாபன்னு போட்டு அர்த்தம் என்ன செய்யணும்? தாப என்றால் மன்னித்தான், மன்னிப்பு கேட்டான், நோட்டில் எழுதிக்கிறணும். அதில் இலா சேர்த்துச்சின்னு சொன்னால் மன்னிப்பு கேட்டான், அலா போட்டோம்னா மன்னித்தான். தாப அலா செய்துன்னா ஜெய்தை மன்னித்தான், தாப இலா செய்துன்னா ஜெய்திர மன்னிப்பு கேட்டான். அப்போ இலா வந்துச்சின்னு சொன்னால் மன்னிப்பு கேட்டான்ங்கிறது, அலாண்டு ஐன் இல்லாமல் வந்துச்சின்னு சொன்னால் அது வந்து மன்னிக்கிறது, மன்னித்தான், மன்னிப்பு கொடுத்தான், வழங்கினான், அப்படி வந்துடும். சரி, அப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்க? நீங்கள் வந்து காலமாட்டை ஏற்படுத்தி தனியாக பண்ணிட்டீங்க, அதனால் இப்போ தூபு இலா பாரிக்கும், உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். இது முடிஞ்சிருச்சா? இப்போ பாருங்கள், நமக்கு இந்த சர்வு படித்ததுனால எல்லாம் தெரிஞ்சதாக வருது, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதிலே வருது. பாருங்கள், எல்லாமே தெரிஞ்ச சொற்களே தான் வந்துக்கிட்டு இருக்கு. சொற்கள் புதுசு புதுசாக வந்தாலும் அந்த சர்ஃபு அமைப்பு சொல்கிறேன். ஏவல் விட முன்னிலை வருது, இஸ்முல் ஃபாயில் வருது, லலம் தும்ங்கிறது முன்னிலை வருது, இத்திஹாது மஸ்தர் வருது. அப்போ எல்லாமே நீங்கள் தெரிஞ்ச வடிவங்களில் தான் எல்லாம் வந்துடுது. சரி, அடுத்தது மன்னிப்பு கேட்டால் மட்டும் பத்தாது. நீங்கள் செஞ்சது பெரிய வேலை. ஒரு காளை மாட்டை பிடிச்சி கடவுளாக்கி விட்டீங்க, இது வந்து பயங்கரமான ஒரு வேலை. அதனால ஃபக்குத்துலுங்கிறது என்ன? ஃபா ஒன்று, உக்குத்துளு ஒன்று. ஃபா ஒரு சொல்லு, உக்குத்துளுங்கிறது சொல்லு என்ன? கத்தளவுலேருந்து வந்திருக்குது. கத்தளவுக்கு அர்த்தம் என்னென்னா கொலை செஞ்சான், கொன்றான். கத்தளவில் இருந்து முன்னிலையில் ஏவல் சொல்கிறதா செய்யணும். கத்தளவுலேருந்து வருங்காலம் எக்குத்துளு, இப்படி கற்பனையில் கொண்டு வந்துடும் நீங்கள். எக்குத்துளு, அந்த எக்குத்துளுவில் இருந்து முன்னிலை வர்றதா இருந்தால் தக்குத்துளு. எக்குத்துளானி எக்குத்துளுன்னா தக்குத்துளானி எக்குத்துள்ன, அதை கழித்து விட்ருங்க, அதெல்லாம் காயிபு. மறுபடியும் தக்குத்துளானி தக்குத்துளுன்னா தக்குத்துளானி தக்குத்துள்ன, இது ஹாலிர், முன்னிலை ஏவல். இந்த ஆறிலிருந்து தான் முன்னிலை ஏவல் எடுக்கணும். அப்போ தக்குத்துளு இருக்குது. அப்போ தக்குத்துளு உள்ள ஏவல் எப்படி எடுக்கணும்? தேயை நீக்கிடணும். தேயை நீக்கணும்னா காஃபுக்கு சுக்குன் இருக்குது, தக்குன்ற ஒரு தக்குத்துளுன்னு வருதுல்ல, தேயை எடுத்தால் காஃபுக்கு சுக்குன் வந்துடுது. சுக்கூனில் கொண்டு ஒரு சொல்ல ஆரம்பிக்க முடியுமாண்டா? முடியாது. அதுக்காக என்ன செய்யணும்? ஒரு அலிஃபை கொண்டாந்து சேர்க்கணும். அலிஃபை கொண்டாந்து முன்னாடி போட்டோம்னு சொன்னால் அந்த அலிஃபுக்கு என்ன பண்ணணும்? கடைசிக்கு முந்தி உள்ள எழுத்துக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும். கடைசிக்கு முந்தி லம்பு இருந்துச்சின்னு சொன்னாலும் அந்த அலிஃபுக்கு என்ன செய்யணும்? லம்பு செஞ்சிடணும். கடைசிக்கு முந்தி லம்பு இருந்தால் மட்டும்தான். ஃபத்தஹ் கசர் இருந்துச்சின்னு சொன்னால் அலிஃபு கசர் செஞ்சிடணும். இப்போ நமக்கு என்ன இருக்குது? உக்கு தூண்டு வருதுல்ல, கடைசிக்கு முந்தி அந்த தேய்க்கு வந்து என்ன இருக்குது? லம்மு இருக்குது. லம்மு இருக்கிறதுனால உக்குத்துளு, இக்குத்துளுன்னு ஈ போடக்கூடாது, ஊ போடணும். உக்குத்துளு, உக்குத்துள் கொல், உக்குத்துளா இருவரும் கொள்ளுங்கள், உக்குத்துளு எல்லோரும் கொள்ளுங்கள், உக்குத்துளி பொம்பளையை பார்த்து நீ கொள்ளு,
உக்குத்துலா உக்குத்துல்ன, அந்த உக்குத்துலா அந்த அன்பால் முன்னிலை பண்பு தான் அது. அப்போ இப்போ அல்லாட்ட மன்னிப்பும் கேளுங்க. ஃபக்குத்துலு கொல்லுங்கள், கத்தலண்டா கொன்றான், ஃபக்குத்துலுனா கொல்லுங்கள், அன்புசக்கும் உங்கள் ஆத்மாக்களை கொல்லுங்கள், உங்களே கொல்லுங்கள். தற்கொலை செஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் அனங்கதா, உங்களே கொல்லுங்கள்னு அர்த்தம் தானே. ஃபக்குத்துலு கொல்லுங்கள், அன்புசக்கும் உங்களையே நீங்கள் கொன்று விடுங்கள். உங்களை சாவடிச்சுக்கிறது தாண்டா அதுக்கு சரியான ஒரு வழி என்று பரிகாரம்னு சொல்கிறாங்க மூசா நபி. அப்போ நீங்கள் காளை மாட்டை வணங்கி இந்த மாதிரி கடவுள் ஆக்கிட்டீங்க, அதனால் முதல்ல மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டுட்டு உங்களை கொலை பண்ணிடுங்க, உங்களை நீங்களே என்ன செஞ்சுருங்க, கொலை செஞ்சுருங்க சொல்லிவிட்டு தாலிக்கும் இதுதான், தாலிக்கும்னா என்னது, இது இஸ்முல் இஷாரா, இதுதான். இந்த கும்ங்கிறதுக்கு வந்து மீனிங் கிடையாது. தாலிக்க என்றாலும் இதுன்னு தான் அர்த்தம், தாலிக்குமா என்றாலும் இதுன்னு தான் அர்த்தம், தாலிக்கும் என்றாலும் இதுன்னு தான் அர்த்தம், தாலிக்கி என்றாலும் இதுதான் அர்த்தம், தாலிக்குமா என்றாலும் இது என்று தான் அர்த்தம், தாலிக்குன்ன என்று சொன்னாலும் ஆறுக்குமே, தாலிக்க தாலிக்குமா தாலிக்கும், தாலிக்கு தாலிக்குமா தாலிக்குன்ன, இந்த ஆறுக்குமே என்ன அர்த்தம்னா ஒரு அர்த்தம் தான் இது என்று அர்த்தம். அப்போ எப்படி மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுன்றா சுட்டி காட்டுறோம்ல, இதுன்னு நம்ம காட்டுறேன், இதுன்னு காட்டுறது யார்கிட்ட காட்டுறேன், ஒரு ஆம்பளைகிட்ட காட்டுறேன்னா தாலிக்க. இதே பொருளை 2 ஆண்களுக்கு எடுத்து காட்டுறேன், தாலிக்குமா. இதே பொருளை பல ஆண்களுக்கு காட்டுறேன், இதுங்கிறேன். இதுன்னு காட்டும்போது 5 பேர் இருக்காங்க முன்னாடி, 5 பேருக்கு காட்டுறேன். அப்போ தாலிக்கன்னு நான் போடக்கூடாது, தாலி கும்பிட்டு போடணும். அப்போ யாரிடத்தில் பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது மாறும். கும்புக்கு அர்த்தம் கிடையாது. நீ என்ன விளைக்கிறன்னு, இந்த மூசா நபி வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தை நோக்கி சொல்கிறதுனால தாலிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு ஆளை பார்த்து பேசியிருந்தாருன்னா தாலிக்கன்னு இருப்பார். தமிழில் அர்த்தத்தில் என்ன உங்கள் இதுன்னு சொல்ல முடியுமா? தாலிக்க உன் இது, தாலிக்குமா உங்கள் 2 பேர், அப்படி செய்யக்கூடாது, அர்த்தம் செய்யக்கூடாது. இந்த லமீர் வந்து ஹித்தாபுடைய லமீர். ஹித்தாபுடைய லமீர் என்று சொன்னால் அதாவது அது யார்கிட்ட பேசுகிறோமோ அவரை சொல்லக்கூடிய ஒரு லமீர். அப்போ இந்த தாலிக்கு இஸ்முல் இஷாரா பூராமல் எப்படி வரும்னு கேட்டால், தாலிக்க தாலிக்குமா தாலிக்கும், தாலிக்கு தாலிக்குமா தாலிக்குன்னு இந்த 6மே எதுக்குள்ளது, இதுன்ற ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்கு தான். 2 பொருளுக்கு சுட்டி காட்டினா தாலிக்க எருமையாக்கணும். ஒரு பொருளை தான் காட்டுறோம். ஒரு பொருளை யாருக்கு காட்டுறோம், ஒரு ஆளுக்கு காட்டினா தாலிக்கன்னு சொல்லுங்கள். ஒரு பொருளை 2 பேருக்கு காட்டினா தாலிக்குமா சொல்லுங்கள். ஒரு பொருளை 3 பேருக்கு சுட்டி காட்டினா தாலிக்கும் சொல்லுங்கள். அப்போ அந்த தாலிக்கும் என்பது வந்து இஸ்முல் இஷாரா. அந்த கும்மு வந்து லமீர் கிடையாது. இது உங்கள்னு அர்த்தம் செய்வோம்ல, அந்த லமீர் கிடையாது. இது வந்து ஹித்தாபுன்னு சொல்லுவாங்க. ஹித்தாபுடைய அடையாளம், யாரிடத்தில் பேசுகிறோம் என்பதனுடைய ஒரு அடையாளத்துக்கு வரக்கூடியது. அந்த இஸ்முல் இஷாரா பாடத்தை ஒரு பிறகு வரும். கொஞ்சம் இதுவே இப்போ ஓரளவு சொல்லிட்டோம். பிறகு வரும்போது கொஞ்சம் கூடுதலாக பார்த்துக்குருவோம். கிட்ட உள்ளது சுட்டி காட்டுற எப்படி, தூரத்தில் இருந்தால் எப்படி அது. அப்போ தாலிக்கும், அப்போ கும்முக்கு என்ன செய்யக்கூடாது, கும்முன்னே மறந்துடணும். தாலிக்கும்னா இது ஹைருன் நல்லது, சிறந்தது, லக்கும் எல்லாம் தெரிஞ்சதாக வருதா. தாலிக்கும் இது ஹைருன் சிறந்தது, லக்கும் தான் லீங்கிறது. இந்த லக்குங்கிறது என்ன, லாமு படித்தோம்ல 16 எழுத்தில், இந்த 16 எழுத்தில் வந்து லாமுங்கிற ஒரு எழுத்தையும் படித்தோம். அந்த லாமு வந்து லீ என்று தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். லமீரில் மட்டும் லாண்டு மாறிக்கிறோன்னு படித்தோமா. லீ வந்து லில்லாஹி, லில் பைத்தி, லில் ரஜுலி, லில் ஷைத்தானி, லில் ஜின்னி, லில் இன்சானின்னு லீ கசராக தான் வரும். அதே நேரத்தில் இந்த லீயை வந்து லமீரில் ஒட்டணும்னு சொன்னால் லஹூண்டு மாறி லிஹூண்டு வராது. லஹூ லகுமா லகும், லஹா லகுமா லகுன்ன, லக்க லக்குமா லக்கும், அதான் லக்குங்கிறது. லக்கி லக்குமா லக்குன்ன லீ லனான்னு வரும். அந்த லீங்கிறது தன்னிலையில் மட்டும் கசர் வரும். இந்த ஏக்கியா வேண்டி வரக்கூடிய கசர். பொதுவாக அந்த லாமுக்கு என்ன ஆயிரும், ஃபத்தஹாகி போயிடும். அப்போ வந்து கும்பில் வர்றதுனால அதுக்கு ஜரெல்லாம் வராது. லமீரில் ஜர் உள்ளக்க இருக்கும், தெரியாது. இப்போ அர்த்தம் செய்யுங்க, தாலிக்கும் இது எது, இதுன்ற எதை சொல்கிறார் அவர், உங்களையே சாவடிச்சுக்கிறது. தாலிக்கும் என்றால் இது
எதை பற்றி பேசிக்கிட்டு வர்றாரு? ஃபக்குத்துல் அம்புசக்கும்ங்கிறாரு. உங்களையே சாவடித்து கொள்ளுங்கள். உங்களையே சாவடித்து கொள்வது இந்த தற்கொலை. நீங்கள் தற்கொலை செய்து கொள்வது தான் ஹைருன் நல்லது, லக்கும் உங்களுக்கு நல்லது. நல்லதுன்னா எங்கே நல்லது என்றால் இந்த பாரிக்கும். முதல்ல பாரி வார்த்தை வந்துருச்சு, படைத்தவன், உங்களை படைத்தவன். இந்த பாரிக்கும்னா உங்களை படைத்தவன். இந்தன்னா அந்த இடம்னு அர்த்தம். இந்த அல்லாஹி அல்லாவிடத்தில், இந்த பாரிக்கும் உங்களை படைத்தவனிடத்தில், அந்த இடத்திலேங்கிற அர்த்தத்துக்கு என்ன செய்வாங்க? இந்த என்பதை பயன்படுத்துவார்கள். இந்த இந்தவும் எல்லாருடைய விஷயத்தில் வர்றது பிறகு அந்த படிக்கலை, அந்த படிச்சுட்டு வர்றவங்கள இடையே சொல்லுங்க பாடாது முடிஞ்சோன்னே இது வரும். இருந்தாலும் இப்போதைக்கு என்ன செய்ய விளைவிக்கிறங்க? இந்தன்னா இடம்ங்கிறோம்ல, அந்த அர்த்தம் தான். இந்த பாரிக்கும்னா உங்களை படைத்தவனிடம், உங்களை படைத்தவனிடத்தில் இதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் செஞ்ச வேலைக்கு உங்களை சாவடிச்சுக்கிறது தான் நல்லது என்று மூசா சொன்னதை எண்ணி பாருங்கள். இம்புட்டு வரணும், எப்படி வரணும்? அங்கேருந்து வந்தோன்னே அர்த்தம் செய்ய, இது கால மூசாலி கௌமிகி, மூசா தன் சமுதாயத்திற்கு சொன்னார். என்ன சொன்னார்? இன்னக்கும் நீங்கள் லலம்தும் உறுதியாக அநியாயம் செய்து விட்டீர்கள், அன்புசக்கும் உங்களுக்கு அநியாயம் செய்து விட்டீர்கள், வித்திகாதிக்கும் ஐஜில காளை கன்றை கடவுளாக பிராக்கெட்டில் ஏற்படுத்தி கொண்டதன் மூலம் அநியாயம் செஞ்சிட்டீங்க. ஒத்தூபு மன்னிப்பு கேளுங்கள், இலா பாரிக்கும் உங்களை படைத்தவனிடத்தில், பக்குத்துழு கொன்று போடுங்கள், அன்புசக்கும் உங்களையே, உங்கள் நப்சுகளையே, உங்கள் ஆத்மாக்களே, அதாவது உங்களையே கொன்று விடுங்கள் சொல்லிட்டு மேலும் சொல்கிறாரு, தாலிக்கும் இதுவே ஹைருன் லக்கும் உங்களுக்கு நல்லது, சிறந்தது, இந்த பாரிக்கும் உங்கள் படைத்தவனிடத்தில் இதான் உங்களுக்கு நல்லது. அவன் மறுமையில் நீங்கள் போய் மாட்டிக்கொள்ளும் பொழுது இதை செஞ்சுட்டு போனால் தான் நீங்கள் குற்றமற்றவர்களாக போகலான்னு சொல்கிறார். சரி, இது சம்பந்தமான ஒரு விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், தொடர்ச்சியை நாளைக்கு பார்ப்போம்.